திரளாக கூடியிருக்கிற பெரியகுளம் தொகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களை நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாக 5 மணிக்கு தேவதானப்பட்டியிலே பிரச்சாரத்தை தொடங்கினோம். நீங்க வந்து சேர ஏறத்தாழ 4.5 மணி நேரம் ஆகியிருக்கிறது. வழிநெடுகளும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வரவேற்பு நல்கி திமுக கூட்டணிக்குத்தான் எங்கள் வாக்கு, தானை சின்னத்திற்குத்தான் எங்கள் வாக்குகள் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். பெரியகுளம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான நமது கூட்டணியின் தலைவருமான அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதற்காக அவருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். இந்த குளத்தில் சிறுத்தை எதிர்நீச்சல் அடித்து கரையேறுமா? பெரிய குளத்தில் இந்த சிறுத்தை நீச்சல் அடித்து கரையேறுமா என்கிற வகையில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சோதனை முயற்சியாக நமக்கு இந்த தொகுதியை வழங்கியிருக்கிறார். அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. முதலில் தொகுதியை தந்தார். அதிலே நாம் வெற்றி 25 ஆண்டுகளுக்கு பிறகு, 4 நூற்றாண்டுக்கு பிறகு முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தென் மாவட்டத்தில், அதிலும் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அரிய வாய்ப்பை தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் இது பொது தொகுதியாக இருந்த போது பெரியகுளம் தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றவர். 2006 அவருக்கு நான் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறேன். இப்போது இது பொது தொகுதி இல்லை, தனி தொகுதி. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகுதி, பானை சின்னத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகுதி. இப்போது நான் மீண்டும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். போய் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வா என்று அண்ணன் தளபதி அவர்கள் வெறுமன நம்மை அனுப்பவில்லை. OPS அவர்கள் அங்கே இருக்கிறார், தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அங்கே இருக்கிறார், மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், நானும் அவரும் ஒரே பெஞ்ச் லோக்சபாவில் 2 பேரும். அவனை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் நான் தினம் உள்ள போகணும். ஒரே வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறோம். அவரிடமும் சக்தி வேலை ஒப்படைத்திருக்கிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். 100க்கு 100 நம்பிக்கை இருக்கிறது. சக்தி வேலை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் OPS அவர்களும் இங்கே இருக்கிற முன்னணி தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் வெற்றி பெற செய்து அனுப்பி வைப்பார்கள். எல்லாவற்றையும் விட நீங்கள் இருக்கிறீர்கள், அவரை வெற்றி பெற வைப்பீர்கள் என்று நம்புகிறேன். நேரம் இல்லை, எனக்கு பின்னர் அடிகளார் பேச வேண்டும். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த மண்ணின் மைந்தர் தம்பி கோவிந்தராஜ் என்கிற தமிழ்வாணன் இந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தார், அவருக்கு வழங்கவில்லை. இந்த மண்ணில் திருமணம் முடித்திருக்கிற தம்பி பாவலன் விருப்பம் தெரிவித்தார், அவருக்கு நான் வழங்கவில்லை. துணை பொதுச் செயலாளர் தம்பி கனியமுதன் இந்த தொகுதியிலே போட்டியிட விருப்பம் என தந்தார், அவருக்கு நான் வாய்ப்பு தரவில்லை. மனைச்செய்யரும் கேட்டார், இன்னும் பலரும் கேட்டார்கள். 10க்கு மேற்பட்ட தோழர்கள் பெயர்கள் நினைவில் இல்லை. ஆனால் நான் சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசை உங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறேன். கோவிந்தராஜ் என்கிற தமிழ்வாணனோ, கனியமுதனோ, பாவலனோ, வனச்செழியனோ அல்லது சங்கத்தமிழனோ
மற்ற பொறுப்பாளர்களோ யாரும் ஏன் சக்திவேலுக்கு தந்தீர்கள் என்று கேட்கவில்லை, கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் சக்திவேல் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை நான் ஏற்ற காலத்தில் நான் சந்தித்த எல்லா நெருக்கடிகளின் போதும் என்னோடு துணை நின்றவர், தடியடியால் காயம்பட்டு மருத்துவமனையில் கிடந்தவர், பலமுறை சிறை சென்றவர், பல வழக்குகளை இன்றைக்கும் சந்தித்துக் கொண்டிருப்பவர், கட்சியின் மூத்த பொறுப்பாளர் அண்ணன் மலைச்சாமி அவர்களோடு பழகி காலம் இந்த காலத்தில் களம் கண்டவர். மலைச்சாமி அண்ணனை என்னிடம் அழைத்து வந்தவரே இவர்தான். அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று அண்ணனிடம் சொல்ல அவர் இவர்களை அழைத்து வந்து என்னிடத்தில் அறிமுகப்படுத்த, அப்படித்தான் நான் தலித் அரசியலுக்குள் நுழைகிறேன். அப்படி இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு மூத்த தோழர், ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு தந்தேன், ஆனால் ஒரு முறை கூட வாய்ப்பு கிட்டாத எங்களுக்கு தரவில்லையே என்று பலருக்கு வருத்தம். ஆனால் ஒரு முறையாவது இவர் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவருக்கு நான் செலுத்துகிற நன்றி. அவர் கண்கலங்க கூடாது என்று நான் திடுமென எடுத்த ஒரு முடிவு. ஆகவே அவரை உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். எல்லோரோடும் இணக்கமாக பழகக்கூடியவர், பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவர், சுறுசுறுப்பாக களப்பணி ஆற்றக்கூடியவர். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இது என்னுடைய முதல் வேண்டுகோள். இரண்டாவதாக, அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான அரசு மீண்டும் தொடர வேண்டும். இது என்னுடைய இரண்டாவது வேண்டுகோள். தளபதி அவர்களின் தலைமையிலான திராவிட முன்மாதிரி அரசு, திராவிடியன் மாடல், அந்த திராவிட முன்மாதிரி அரசு ஏன் தொடர வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், நம்மை எதிர்த்து நிற்கிறவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். அதிமுக மட்டும் தனித்து நிற்கவில்லை. அதிமுக யாரை தோளிலே தூக்கி சுமந்து வருகிறது என்றால் பிஜேபி. அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுகிற ஓட்டு. பிஜேபி நம்மை போல சராசரியான அரசியல் கட்சி இல்லை. சாதி வெறியை தூண்டுகிற கட்சி, மதவெறியை தூண்டுகிற கட்சி, இஸ்லாமியர்களை விரோதிகளாக தோற்றப்படுத்துகிற கட்சி, கிறிஸ்தவர்களை பகைவர்களாக கருதுகிற கட்சி, நெருப்பு அரசியலை விதைக்கிற கட்சி, ஒருபோதும் சமத்துவத்தை பேசாத கட்சி, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்காத கட்சி, சமூக நல்லிணக்கத்தை விரும்பாத கட்சி, தமிழர்களையும் மதிக்காத கட்சி. அந்த கட்சியை தோளில் தூக்கி சுமந்து வருபவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் அமையும். அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்தால் பிஜேபி காரன் தான் முதலமைச்சராக வரும் சூழல் உருவாகும். பிஜேபி தமிழ்நாட்டிலே காலூன்றி விட்டால் நாம் இப்படி சகோதரத்துவத்தோடு வாழ முடியாது. நாம் இப்படி ஒற்றுமையாக வாழ முடியாது. நம்மிடையிலே இணக்கம் இருக்காது. பகையை வளர்ப்பார்கள். அதனால் பிஜேபியை எதிர்த்துதான் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி களம் காண்கிறது. ஆகவேதான் தமிழ்நாடு வெல்லட்டும் என்கிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். எனவே தப்பி தவறியும் இங்கே பிஜேபி வலுப்பெற்றுவிடக் கூடாது என்றால் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான திமுக அரசு, திராவிட முன்மாதிரி அரசு தமிழ்நாட்டில் மீண்டும் தொடர வேண்டும். இது என்னுடைய இரண்டாவது வேண்டுகோள். அதற்கு 200 இடங்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த 200 இடங்களில் சிறுத்தைகளில் 8 இடங்களும் அடங்கும். 8க்கு 8, 100க்கு 100 சிறுத்தைகள் வென்றார்கள் என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். முதலாக தென் மாவட்டங்களில் பெரிய குளத்தில் இருந்து சிறுத்தைகள் புறப்படுகிறார்கள் சட்டசபைக்கு என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் பெரிய குளத்திலேயே வந்து தங்குவார், உங்களோடு தங்குவார், உங்களோடு இருந்து மக்கள் பணியாற்றுவார். அவருக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு அடிகளார் அவர்களை பேசுமாறு அன்போடு